அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கடமை தொழுகை. அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு தடுக்கின்றது. தம் தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருக்கும் அரைகுறை தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றும் கூறுகிறது. மறுமையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துத்தான் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குழந்தைகள் 7 வயதை அடையும் பொழுது தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை எய்துவிட்டால் அடித்தாவது தொழச் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7 வயது அடைந்து விட்டால் குழந்தைக்கு தொழுகையை அதன் சட்ட திட்டங்களுடன் கற்றுக் கொடுங்கள் எனவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரண வேளையில் கூட தொழுகையை பேணுங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். யார் தொழுகையை பேணிக் கொள்கிறாரோ அவருக்கு அத்தொழுகை பிரகாசமாகவும் அத்தாட்சியாகவும் மறுமை நாளையில் ஈடேற்றமாகவும் இருக்கும். மேலும் யார் அதை பேணிக் கொள்ளவில்லையோ அவருக்கு அத்தொழுகை பிரகாசமாகவோ அத்தாட்சியாகவோ ஈடேற்றமாகவோ இருக்காது. மாறாக அவர் மறுமை நாளில் காரூன், ஃபிரவுன், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் என்ற இஸ்லாத்தின் விரோதிகளோடு அவர்கள் இருப்பார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹ்வினுடைய அடியானுக்கும் இணை வைத்தல், குஃபுர் இவற்றிற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதில் உள்ளது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கும் அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகையாகும். யார் அதை விட்டு விடுவாரோ அவர் காஃபிராகி விட்டார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு மூலம் நோய் இருக்கிறது, எவ்வாறு தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நின்று தொழ இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு என்று கூறினார்கள் என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை நிறைவேற்றாமல் அக்கறையின்றி இருக்கும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு தொழுகையின் அவசியத்தையும் அதனுடைய முறையையும் எடுத்து சொல்ல வேண்டியதும், தொழுகின்றவர்களுக்கு இதில் பாராமுகமாக இருப்பார்களேயானால் அவர்களை முறையாக தொழச் சொல்லுவதும் நம் மீது கடமையாகும். தொழுகையை முஸ்லிம் பலவாறாக தொழுகின்றார்கள். அவர்கள் தொழும் முறை சரியானதானா என்பதை அறியாமலேயே தொழுகின்றார்கள். தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயின், அதற்குரிய முழுமையான நன்மையை அல்லாஹ் தர வேண்டுமானால் அத்தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்று தான் நாம் தொழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே சொன்னார்களே, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே தொழுகையுடைய விஷயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக நாம் இருந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகையை நாம் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.